ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாஷாஸ் கிச்சன். பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம சீஸி மயோ சாண்ட்விச் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு டபுள் டெக்கர் சாண்ட்விச். இதை நம்ம வீட்டிலேயே எப்படி சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது கிட்ஸ்க்கான ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் பிரேக்ஃபாஸ்ட்டில் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மயோனைஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த பிராண்ட் மயோனைஸ்னாலும் எடுத்துக்கலாம். நான் இங்கே வெஜ் மயோனைஸ் எடுத்திருக்கேன் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இதில் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், கேப்சிகம், கார்ன் வேக வச்சு எடுத்துக்கோங்க. தக்காளி எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன வீட்டில் காய்கறி இருக்கோ நீங்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கேரட் அண்ட் குக்கும்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மயோனைஸ் தேவைப்படுதுன்னா கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தவாவில் கொஞ்சம் கீழே பட்டர் சேர்த்துட்டு 2 வீட் பிரெட் ஸ்லைசஸ் இந்த மாதிரி சூடு பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் சூடானதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ எந்த பக்கம் ரோஸ்ட் ஆகிருக்கோ அந்த பக்கம் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்க சீஸை சேர்த்துடலாம். சீஸ் நீங்கள் குட்டி குட்டியாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை நீளமாக எனக்கு பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதை தவாலே விட்டிங்கன்னா நல்லா மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆன உடனே இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே தவாவில் மறுபடியும் 2 பீஸ் ஆஃப் ப்ரெட் நம்ம திருப்பியும் சூடு பண்ணிக்கலாம். அதை ஒரு பக்கம் திருப்பி போட்டுட்டு நீளமாக நறுக்கி எடுத்து வச்சுருக்க சீஸை போட்டு மெல்ட் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மயோ வெஜ் மிக்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது மேலே இந்த மாதிரி சேர்த்துருங்க. ஒரு ப்ரெட் ஸ்லைஸில் இந்த மாதிரி சேர்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற ப்ரெட் ஸ்லைஸை எந்த பக்கம் ரோஸ்ட் ஆகிருக்கோ அந்த பக்கம் இந்த மாதிரி மேலே வச்சுருங்க. சீஸ் பக்கம் மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் லோ பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே மறுபடியும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மயோ சாண்ட்விச்சோட அந்த மிக்ஸை சேர்த்துருங்க. மயோ மிக்ஸை சேர்த்துட்டு அது மேலே இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸ் வச்சு இப்போ காய்கறியோட மிக்ஸை மறுபடியும் சேர்த்துருங்க. இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பெரிய டெக்கர் வேணுமோ அவ்வளோ பெரிய டெக்கர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே போகலாங்க. இங்கே நான் டபுள் டெக்கர் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதனால 4 பீஸ் ப்ரெட் வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட டபுள் டெக்கர் சாண்ட்விச் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியான பிரெட் ரெசிபீஸ்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். டெய்லி சாப்பிட்ற இட்லி, தோசை, பொங்கலோட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக சண்டேஸில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்தவங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.